அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. இவங்க தன்னோட குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையை அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களாம் இருக்காங்க. இத்துணை நற்குணங்களை கொண்டுள்ள கன்னி ராசிக்கார அன்பு உள்ளங்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? என்னம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே. எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை தாங்கிக்கிட்டு நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்றதே பெரிய விஷயம். அது எப்படிமா நலமா வாழ முடியும் எங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. கன்னிராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய குருபெயர்ச்சி மாற்றத்தை தரப்போகுது. இனி உங்கள் வாழ்க்கையில் கவலை, கண்ணீர், தடங்கள் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது. திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது. குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையே அருமையா இருக்க போகுதுங்க. நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க பயம் அறியாதவங்க, பாசத்துக்கு அடிமையானவங்க. இவங்க எடுத்த காரியத்தை முடிக்காம விட மாட்டாங்க. அடம் பிடிப்பாங்க, ஆனால் அதிகாரம் பண்ண மாட்டாங்க. கஷ்டம் வந்தால் தலை குனிய மாட்டாங்க. முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டாங்க இவங்க. ஆனால் பின் வைத்த காலை முன்ன வைக்காம விட மாட்டாங்க. புத்திசாலித்தனம் இவங்களுக்கு பிறவி குணங்க. குரு பகவான் உச்சத்தில் அமர்ந்து இவர்களின் வாழ்க்கையில் ஜெயம் தரப்போறாருங்க. பணம் வரப்போகுது, சேப்பெல்லாம் கூட போகுதுங்க. கன்னி ராசிக்காரங்க பல கஷ்டங்களை அனுபவித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. வெளியில் பகட்டு வாழ்க்கை வாழ்ந்தாலும் உள்ளுக்குள்ள பயங்கரமான கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் குரு பகவான் கடகம் ராசிக்கு வரதுனால நம்மளோட கன்னி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க. குரு பகவான் 10 மடங்கு பலத்துடன் வருவதால் கன்னி ராசிக்கு தொட்டதெல்லாமே சிறப்பாக இருக்க போகுது. சிரமங்கள் எல்லாமே சிறப்பாக மாறப்போகுதுங்க. குரு பகவானை வணங்கி இந்த பதிவை பாருங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. புதன் பகவானை அதிபதியாக கொண்ட கன்னி ராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலிங்க. ஆனால் அந்த புத்திசாலித்தனம் வாழ்க்கையில் உதவாமல் போகுது. புதன் தனியாக இருந்தால் அவர் தரக்கூடிய அறிவும் சந்தோஷமாக மாறும், விமர்சனமாக மாறும், தயக்கமாக மாறும். குரு பகவான் துணை இருப்பதால் அறிவு ஞானமாக மாறி வாழ்க்கை முழுக்க முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு பணவரவு, பதவி வரவு, திருமணம், குழந்தை பாக்கியம், குடும்பத்தில் சந்தோஷம், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, தொழிலில் முன்னேற்றம் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. குரு பகவான் உங்கள் வாழ்நாள் முழுக்க நினைவில் நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல திருப்பு முனையை தரப்போகிறார். குரு உச்சமாக வரப்போ கன்னி ராசிக்காரங்க நினைச்சதெல்லாம் காலதாமதமாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்குங்க. தொழில் தொடங்க நினைக்கிறீங்கன்னா அது வளரும். வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? அது நிறைவேறுங்க. குரு பகவான் கடகத்துக்கு வரதுக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடங்க. 11ஆம் இடத்துல குரு அமர்வது பெரும் லாபம். ஆசைகள் நிறைவேற போகுது. உறவுகள் வலுப்பெற போகுது. புதிய வாய்ப்புகள் வரப்போகுது.
உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற போகுதுங்க. அறிவால வளர்ச்சி வரப்போகுது. பண விஷயத்தில் நல்ல தீர்மானம், வேலை வாய்ப்புல உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. இந்த கடக ராசியில் குரு அமர்வதால் உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க. கன்னிராசிக்காரர்களே, ஆண்களாக இருக்க போனீங்கன்னா பெண்களால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியங்களெல்லாம் நடக்கும். பெண்களாக இருந்தால் ஆண்களால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களெல்லாம் நடக்குங்க. நம்மளோட கன்னி ராசிக்காரங்க எப்போதுமே யோசிச்சுட்ருக்கிற ஒரே ஒரு விஷயம் ஒன்று இருக்குதுங்க. ஏன் நான் இவ்வளோ புத்திசாலியாக இருக்கேன், அப்படி நான் புத்திசாலியாக இருந்தும் ஏன் என்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியலை அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருந்திருக்குங்க. அந்த கேள்விக்கான பதிலை யார்கிட்ட கேட்கணுங்கிறது தெரியாமல் நீங்கள் முழிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த கேள்விக்கான பதிலை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. வாழ்நாள் முழுவதும் கன்னி ராசி காரங்க ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க புத்திசாலித்தனம் இருந்தும் ஏன் முன்னேறாமல் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதிகமாக யோசிப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி தீர விசாரிக்காமல் அவங்க சொல்கிறத பட்டுன்னு நம்பிடுவாங்க. இதுதாங்க இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனையே. பண விஷயத்தில் கன்னிராசிக்காரங்களே நீங்கள் சிக்கனமாக இருக்கணும். நல்ல திட்டமிடல் இருக்கணும். நல்லா பணம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் எப்படி பணத்தை சம்பாதிக்கிறீங்களோ அதே மாதிரி பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணிடுறீங்க. சேமிப்பு இல்லாமல் போனாலே முடிஞ்சு போச்சுங்க எல்லாமே. பயங்கர பண கஷ்டத்தை நீங்கள் சந்தித்து அவதிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராகு, சனி, செவ்வாய் அப்பப்போ அவங்க நேரம் காலம் வரும்போது சோதனைகளை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால முன்கூட்டியே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஒவ்வொரு துறையை சார்ந்தவங்களுக்கும் ஒவ்வொரு நினப்பு இருக்கும். அரசு வேலையில் இருந்தாங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. புதுசாக வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்ல சம்பளம் இருக்கணும், வேலை நிலச்சிருக்கணும்னு நினைப்பாங்க. தனியார் துறையில் வேலை பார்த்தாங்கன்னா நம்மளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. புதுசாக வியாபாரம் தொடங்குறாங்க அப்படின்னா வியாபாரத்தில் போட்டி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் என்னெல்லாம் தொழில் ரீதியாக நினைக்கிறீங்களோ அந்த எல்லா விஷயங்களும் நீங்கள் எதிர்பார்த்தபடி நிறைவேற போகுது. உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. 11ஆம் இடத்துல குரு அமர்வதால் லாபத்தை அதிகமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. கடன் குறைய போகுது, சேமிப்பு உயர போகுது. வீடு, வண்டி, வாகனம், சொத்து சேர்க்க ஏகபோக சுகபோக வாழ்க்கை உங்களுக்கு சொந்தமாக போகுது. வீட்டில் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. நீங்களே நிறையா சுப நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறீங்க. கல்வியில் இருந்த தடை விலக போகுது. வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு. போட்டி தேர்வுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்குங்க. உங்களுடைய சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க இந்த மாதம். நீங்கள் ஆண்களாக இருங்க, பெண்களாக இருங்க, என்ன வேலை வேணால் செய்யுங்க. அதில் வேலைக்கே போகாதீங்க. கூலி வேலை கூட செஞ்சுட்டு போங்க. உங்களுக்கு வேலை சிறப்பாக இருக்க போகுது. அரசாங்க தொடர்பு சிறப்பு பெறும் பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகமாக போகுது. அரசு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது. அரசியல்வாதிகளுக்கு அரசியல் வட்டத்தில் ஆதரவு அதிகமாக போகுது. தனியார் தொழிலில் வேலை பார்க்குறீங்கன்னா அப்படின்னா தொழில் இருக்கிறவங்களுக்கும் சரி, புதிய ஒப்பந்தங்கள், வெளிநாட்டு தொடர்புகள், வருமான உயர்வு, உங்களுடைய வேலையில் சுகப்பெருமையெல்லாம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் வாய்ப்பு அமையும். திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு சாத்தியம். திருமணம் ஆனவங்களுக்கு உடைய வாழ்க்கை துணைக்கிட்ட உறவு மேம்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நிலம் வாங்குறது, புதிய பயிரை பயிரிடுறது, இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு உயர்கல்வியில் வெற்றி பெறுவீங்க. வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்க போகுது. போட்டித் தேர்வில் சாதனைகள் படைக்க போறீங்க. உங்களுடைய கனவுகள், ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது.
அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், சத்தியமாக என்னால் சாதிக்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா குரு பகவானின் மூலமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. குரு உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பேரு புகழ் செல்வம் எல்லாத்தையும் கொடுக்க போகிறாருங்க. இதில் அரசாங்க அதிகாரியாக ஆகணும்னு நினச்சிங்கன்னா கூட ஆயிடலாங்க. நிதிநிலை, கடன் தள்ளுபடி, புதிய வருமானம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகுது. ஆன்மீகத்தில் உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுதுங்க. குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் சண்டை சச்சரவு மனக்கசப்பு அது எல்லாமே நீங்க போகுது. உறவுக்காரங்கிட்ட மீண்டும் ஒற்றுமையாக சந்தோஷமாக நிறைய சுபகாரியங்களை எடுத்து நடத்த போறீங்க. வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் திருமணம் பெயர் புகழ் சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக குடும்ப வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்க போகுது. சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்க போகுதுங்க. கன்னிக்கு குரு பகவான் இருக்கார் இல்லைங்க, கடகத்தில் அமர்றது லாபஸ்தானம். இதனால் ஆசை நிறைவேறும். பதவி புகழ் மரியாதை பணம் செல்வம் நிலம் திருமணம் குடும்பத்தில் சந்தோஷம் ஆரோக்கிய மேம்பாடு எல்லாமே கிடைக்கும். பெரிய முன்னேற்றம் உண்டு. நல்ல யோகமான நிலை உண்டுங்க. வேலையில் அரசு வேலையாக இருந்தாலும் சரி தனியார் துறை எதுவாக இருந்தாலும் சரிங்க, புதிய பொறுப்பு பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புகழ் ஆதரவு அதிகமாகும். தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள், வியாபாரத்தை விரிவு பண்ணுவீங்க. நிதி நிலையில் இருக்கிறது திரும்பவும் கைக்கு சேரும். பணமெல்லாம் கடனாக மற்றவங்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணமெல்லாம் உங்கள் கைக்கு திரும்ப வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையே சொர்க்கமாக மாறப்போகுதுங்க. கன்னிராசிக்காரர்களே, விவசாயிகள் எல்லாத்துக்கும் விளைச்சல் அதிகரிக்க போகுது. அரசாங்க உதவி கிடைக்க போகுது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகுது. கன்னிராசிக்காரங்களே, நீங்கள் இத்தனை நாளாக இருந்த கஷ்டத்துக்கெல்லாம் குரு பகவான் நல்லதை அடுக்கடுக்காக தரப்போகிறார். இனி உங்கள் வாழ்க்கையில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையை கொடுக்கக்கூடிய யோகமாக இருக்கு. உங்களுடைய முயற்சி உங்களுடைய உழைப்பு உங்களுடைய புத்திசாலித்தனம் எல்லாமே இனிமேல் வெற்றி பெறும். அதனால் கவலைப்பட வேண்டாங்க. குரு உச்சத்தில் இருக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையே இனிமேல் ஒளி வீச போகுது. கன்னி ராசி பெண்களுக்கு திருமணம் ஆகாத பெண்களாக இருந்தால் நல்ல வரன் கிடைக்கும். திருமணம் ஆனவங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் சீக்கிரமாக கைகூட போகுது. கன்னி ராசி ஆண்களுக்கு வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும். பண வரவு அதிகமாகும். குடும்பத்தில் இருந்த தகராறு குறையும். ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும். சொல்லப்போனால் உங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. கன்னி ராசி செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்நாள் முழுக்க நீங்கள் சில விஷயங்களை கடைபிடிச்சா போதுங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க பழகும் போதும் சரி, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க உங்களை பற்றி நல்ல விதமாக நினைக்கிறாங்களா இல்லை கெட்ட விதமாக நினைக்கிறாங்களான்னு பார்த்து பழகிறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. கன்னி ராசிக்கார உள்ளங்களே, நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க.
இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும்? எனக்குன்னு ஒரு வீடு வேணும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும், எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும். இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும். அந்த ஆசைகளை கூட நீங்கள் இது நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறி போகுதுங்க. உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை, உடல்நல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க. கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில காரணங்கள் இருக்குதுங்க. காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க. நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கிறது தப்பு கிடையாதுங்க. நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் 190% பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க. அந்த 10% பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த 10% பேரை நீங்கள் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்கள் வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுங்க. அந்த 90% பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமாக இருக்க போகுதுங்க. தொழிலில் லாபம் கிடைக்க போகுதுங்க. வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்ச்சியாக நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்களுடைய செயலில் வேகம் பிறக்க போகுது. நீங்கள் நினைச்ச காரியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. நீங்கள் தனியார் வேலைக்கு
வேலைக்கு போனாலும் சரிங்க, அரசு வேலைக்கு போனாலும் சரி, உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை 1, 2ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நிலம், வீடு, மனை, வாகனம் போன்ற சொத்துக்கள் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.